أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فانكحوا ما طاب لكم من النساء. صدق الله العظيم. இன்பகரமான குடும்ப வாழ்க்கை அமைய சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்கள, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துன் நிசாவில் ஒரு இல்லற வாழ்வு சம்பந்தமாக நிறைய அல்லாஹ் பேசுகிறான். அதில் ஒரே ஒரு செய்தியை நினைவுபடுத்தி இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துவோம். உங்களுக்கு விருப்பமான பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் விரும்புகின்ற பெண்ணை அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணை காட்டி, இந்த பொண்ணு உனக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அவர் கேட்கறதே இல்லை, அவர்கிட்ட காட்டுறதே இல்லை. அவங்கெல்லாம் பொண்ணை பார்த்து அவங்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து இல்லை பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு உனக்கு கல்யாணம் முடிக்கணும் என்று சொன்னால் அவனுக்கு பிடிக்கணுமா இல்லையா? படைச்சவன் சொல்லுகிறான், ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசா, உங்களுக்கு விருப்பமான பிரியமான பெண்ணை நீங்கள் நிக்காஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு இல்லறம் உடைந்து போவதற்கும் குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வருவதற்கும் எனக்கு அவ வேணவே வேணாம், எனக்கு அவ வேணவே வேணாண்டி இந்த பக்கமா தெரிச்சு ஓடுறதுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் பல விஷயங்கள் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அவ்வளவையும் இடித்து விசாலப்படுத்தி பேசுவதற்குள்ள காலமும் அல்ல, இடமும் அல்ல. அருமையான பெருமக்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்குறாங்க, கார் வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் மாற்றி கொள்ளலாம். சரியில்லைன்னா வேற கார் வாங்கலாம், சரியில்லைன்னா வேற பைக் வாங்கலாம். பைக்குன்னா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வேலை முடிஞ்சு, காருன்னா 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வேலை முடிஞ்சு போச்சு. அதை மாற்றி கொள்ளலாம். ஆனால் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற பொழுது அது சம்பந்தமாக குடும்பத்தில எல்லோரும் அமர்ந்து ஆலோசித்து, இந்த குடும்பத்தில இந்த பொண்ணை நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு உங்க விருப்பம் என்ன என்று சொல்லி கேட்டு அந்த பொண்ணை காட்டி இது உனக்கு பிடிக்குதான்னு சொல்லி கேட்டதற்கு பிறகு அவருக்கு சம்மதம், இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கட்டி வைக்கணும். இந்த மாப்பிள்ளை அதே தான் பொங்கலைக்கணும், இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு காட்டி கட்டி வைக்கணும். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள, பல குடும்பங்களில் என்ன ஆகுதுன்னா உறவுகள், சொந்த அக்கா தங்கச்சி பிள்ளையை கட்டணும், சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுத்து கொள்ளணும், சொந்தத்துக்குள்ள மாப்பிள்ளை எடுத்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி இந்த உதாரணமாக அண்ணன் மகன் நல்லா இருக்கு, இந்த அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணன் மகன் நல்லா இருக்கு, அழகா இருக்கு, அந்தஸ்தா இருக்கு. ஆனா இந்த அம்மா மகன் இருக்காங்கல்ல, அந்த புள்ள கால் தூசிக்கு கூட பெற மாட்டான். என் மகனுக்கு தான் நீ உன் மகளை கொடுக்கணும், சுத்த விட்டு போகக்கூடாது, அழகு இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழியா மண்டைய கழுவி அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சு, அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கல, அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கல. பிடிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான குடும்பங்கள் இருக்கிறது. உளரீதியில் அவங்களுக்கு எந்த ஒட்டு உறவும் கிடையாது. ஏதோ வெளிரங்கத்துல புருஷன் கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பெற்றுட்டாங்க. ஆனாலும் அந்த மனசுக்குள் அவன் வரவில்லை, இவள் மனசு அவன் மனசுக்குள் அவன் வரல. மனசுக்குள்ள வந்தாதான் வாழ்க்கையை தவிர மனசுக்குள்ள வராத வரையிலையும் வாழ்க்கை என்பது சுவைப்படாது, சுகப்படாது. ஏதோ கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம், வர்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறதே தவிர இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் மூத்தவர்கள் பெண் பார்க்கிறதுங்கிறதுன்றே ஒரு பெரிய வேலையாகவே அதை எடுத்து செய்வார்கள். நம்ம பையனுக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி கலர் இருக்கணும், உயரத்துக்கு தகுந்த மாதிரி உயரம் இருக்கணும், படிப்புக்கு தகுந்த மாதிரி படிப்பு இருக்கணும், ஓடுதலுக்கு தகுந்த மாதிரி ஓதுதல் இருக்கணும். இதெல்லாம் குப்பு உண்டு சொல்வது ஒப்பு ஓமை. ஒரு எம்காம் படிச்சிருக்கிறாரு, உள்ள 8வது தான் பொம்பளை படிச்சிருக்கு. இந்த 8 படிச்ச பொம்பளை பிள்ளைய எம்காம் படிச்சவனை கட்டி வச்சா சுத்தப்பட்டு வராது. எதை எடுத்தாலும் எப்ப எடுத்தாலும் ஒன்ன மாதிரி முட்டாச்சிரிக்கையை கட்டினது பெரிய தப்பா போச்சு எனக்குன்னு சொல்லுவான். நான் எம்காம் படிச்சிருக்கேன், நீ 8வது படிச்சிருக்கேன்,
பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் என்பது பல அடிப்படையில் வரும். அழகுல வரும், அந்தஸ்துல வரும், படிப்பில் வரும், வேலை வாய்ப்புல வரும். இந்தமா 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குது, இவன் 8,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். நான் வாங்குற சம்பளத்தில் ஒரு கால் தூசி தான் நீ சம்பாதிக்கிற, நீ ஏன் காசுல தான் நீ சோதத்திக்கிற என்று சொல்லி அடிக்கடி பேசி மனசை போக வைக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். சங்கையான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காவலில் அல்லாஹ் சொல்லுகிறான், உன் வாழ்க்கையை நீ எப்படி திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கணும், அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் 2வது பிரச்சனை. நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா மண்டை ஆட்டணும். சில பேர் முன்னாடி மண்டை ஆட்டி, என்னடா பொண்ணு பிடிக்கிறான், மண்டை ஆட்டிடுறான், ஏதோ பொண்ணு கிடைக்குதுன்னு மண்டை ஆட்டிடுறான். பிறகு அவனுக்கு அது மனசுக்கு ஒத்து வரல. அம்மா அவன் மூக்கு சரியில்லாமா, அவ அப்படி இருக்கிறாமா, அவ இப்படி இருக்கான், என்னடா கல்ச்சர்ல போய் இப்ப வந்து அது சரியில்லை இது சரியில்லைங்கிற அன்னைக்கே சொல்லிட்டு நீ அன்னைக்கு சொல்லலான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு இருக்கிறான். சங்கையார் அல்லாஹ்வின் நல்லடியார்கள, இது அடிக்கடி மாற்றக்கூடிய கடை சரக்கல்ல, இது லைஃப் பார்ட்னர். அதனால தேர்வு செய்வது என்பது குடும்பத்தை பார்த்து தேர்வு செய்ய வேண்டும். கண்ட கல்சரைகளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைத்துக் கொண்டால் அடி வயிற்றுல உள்ள பூச்சியை பிடிச்சு கட்டின மாதிரி ஆகிவிடும். அல்ல சும்மா சொல்லல, உங்களுக்கு விருப்பமானவர்களை நீங்கள் கட்டுங்கள். விருப்பம் என்பது முழுமையாக இருக்க வேண்டும், அறகுறையாக இருக்கக்கூடாது. அதனால பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லி இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் விவரமா இருக்காங்க, அது 2வது விஷயம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நீயா தேர்வு செய்யாது. அல்லாஹ் சொல்ல, உனக்கு விருப்பமான பொண்ணை கல்யாணம் முடியும்னு சொன்னா நம்ம விரும்பி ஒன்னா தள்ளிட்டு வந்துடலாம். அதை சொல்லல அல்லாஹ் இங்க. உனக்கு விருப்பமான பொண்ணை கல்யாணம் முடி என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், உன் பெற்றோர்கள் உனக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பெண் உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ திருமணம் செய். அவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பெண் உனக்கு விருப்பமற்றவராக இருந்தால் எனக்கு இது வேணான்னு சொல்லி நீ சும்மா மண்டையாட்டி அவ தலையில மண்ணலி போடாம, இவனுக்கு பிடிக்கல என்ன செய்யறதுன்னு பேசாம கல்யாணம் முடிச்சுக்கிறது, பிறகு வேணான்னு சொல்றது. இது நல்ல சட்டியை கரிச்சட்டி ஆக்கின மாதிரி இல்ல ஆகிருச்சு. பிடிக்கலைன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பிடிக்கலைன்னு ஒத்த கால நில்லு, பிடிச்சிச்சுன்னா பிடிச்சிச்சுன்னு நில்லு. இது வேற விஷயம். அல்லாஹ் எங்க சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு விருப்பமானவர்களை நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். விருப்பம் இல்லாத இடத்திலேயோ குடும்பத்திலேயோ நீங்கள் நிக்காஹ் செய்து கொண்டால் அதனால் பிரச்சனைகள் தான் வரும் என்பதை இறைமறை எடுத்து சொல்லுகிறது. அதனால் பெற்றோர்களும் ஒரு பகுதியில் கவனிக்க வேண்டும். பொம்பளை பிள்ளைக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும், எல்லாம் பாதுகாக்கணும். சில பேர் பொண்ணு மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்க எல்லாம் பெற்றோர் ஊட்டி கொளுத்தி விடணும். அந்த மாதிரி தான் பண்றான். மாப்பிள்ளைய பார்த்தா இம்மா பெருசு இருக்கான், இம்மா பெருசு இருக்கு விளங்குதுங்களா. ஒரு ஆட்டாவில் நிகழ்ச்சி உட்கார வைக்கும், ஒரு ஆட்டாவில் ஏறி உட்காரலாம். அந்த மாதிரி ஆள் ஒரு கால் இம்மா பெருசு இருக்கு. பொண்ணை பார்த்தா இப்படி இருக்கான், திரும்பி பார்த்தாங்க செத்தே போயிடுவாங்க. பிறந்து பார்த்தாங்க வச்சுக்கோங்க, செத்தே போயிடுவான். என்ன பொண்ணு பார்த்தீங்க, என்ன நீங்க மாப்பிள்ளை பார்த்தீங்க, அதே மாதிரி பொண்ணு இருக்கா இம்மா பெருசு யானை குட்டி மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை பார்த்தா புல்தடிக்கு பயிர்வான் மாதிரி இருக்கான். இது என்ன ஜோடி பொருத்தம்? இமாம்கள் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. 50 இமாம்களில குஃபுர் என்பது எல்லோரிடத்திலும் அங்கீகாரம் பெற்ற விஷயமாகும். அதனால அழகு சரியில்லையான வாழ்க்கை சுத்தப்பட்டு வராது. ஒருத்தர் இன்னொருத்தரை விட கூடுதல் அழகுள்ளவர்களாக இருந்தால் கடைசி வரைக்கும் அது சொல்லுது. பொம்பளை அழகா இருந்ததா போதும், கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க, என் கையை பாரு, உன் கையை பாரு, என் கை இப்படி பல இருக்கு. சாவர வரைக்கும் சொல்லுவா. பிறவியான பிறகு கூட சொல்லுவா, நீ சரியில்லை, என் கலருக்கு ஒத்தால் இல்லைன்னு கடைசி வரைக்கும் சொல்லுவா. இது உலகிலேயே ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கும். இது மன ரீதியான வியாதியை கொண்டு வந்து விடும். மனசுல உல்ஃபத் என்ற பிரியம் நேசம் உருவாகாது. அது புருஷன் கொண்டாடினா ஆனா சின்ன விரிசல் இருக்கும். எப்படி மரஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸஹுல் லா யபகியான், கடலுக்கு இடையில ஒரு திரை இருக்கிறது, அது நம்முடைய பார்வைக்கு படாத திரை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறது மாதிரி சின்ன விரிசல் இருந்து கொண்டே இருக்கும். விருப்பம் என்பதே வராது. எதை எடுத்தாலும் கடுகடுண்டே இருக்கும். ஏனென்றால் பிடிக்கல, அதனால கடுகடுன்னு இருக்கு. என்னடி எதை எடுத்தாலும் இப்படி பேசுற, ஆமா உன் இடத்த சொல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த மாப்பிள்ளை அவருக்கு ஒத்து வரல, மனசுல அவருக்கு ஒப்பல.
பிடிக்கல. பிரியாணி நல்ல பிரியாணி மாப்பிள்ள சாப்பிடு மாப்பிள்ள, எனக்கு ஒப்பல வாந்தி வருது, எனக்கு வாந்தி வர்றதை கொண்டு கொடுத்துட்டு நீ சாப்பிடு நல்ல பிரியாணி, நான் எப்படி சாப்பிடுவேன்? அது அவனுக்கு பிடிக்குது, அம்மாவுக்கு பிடிக்குது, அத்தாவுக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்கணும்ல. எனவே வாழ்க்கை என்பது நாம் பிடித்து தேர்ந்தெடுத்தால் தான் அந்த வாழ்க்கையில நான் நிற்க முடியும், அவனுக்காக வேண்டி நாம் உழைக்க முடியும். இல்லையா வேலைக்கு போக மாட்டேன் பேசாம படுத்துமா, கடைக்கு போக மாட்டாங்க பேசாம படுத்துமா, கடைக்கு போறியா, என்னத்த கடைக்கு போய் என்ன செய்ய அப்படின்னு சொல்லுவான். ஏன் என்று சொன்னால் பொம்பளை தான் வாழ்க்கையே, பெண் தான் உலகமே. ஊரா பொம்பளை புளிய தோண்டி புதைச்சு போடுவான், எல்லாம் ஆம்பளை மட்டும் இருப்போம், ஒரு நாள் கூட வாழ முடியாது நம்மளால. நம்மளால வாழ்க்கையை இந்த துனியாவில் வாழவே முடியாது. துனியாவுடைய ஓட்டத்தையே பொம்பளைய வச்சுதான் நிர்ணயம் பண்ணி இருக்கிறான். சொர்க்கத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் ஊழியனை பற்றி சொல்கிறான். பரிசுத்தமான மனைவிமார்களை அங்கே நான் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சொர்க்கத்தின் நிம்மதியும் பொம்பளையை கொண்டுதான், துனியாவுடைய நிம்மதியும் பொம்பளையை கொண்டுதான். அது நமக்கு விருப்பமானவர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதும் அவனுடைய வழிகாட்டுதலாகும். இனிமேலாவது மாப்பிளை பார்க்கிறவங்க, பொண்ணை பார்க்கிறவங்க தான் பையனுக்கு பொருத்தமானதா பார்த்து யானையை பிடிச்சிடாம பூனையை பிடிச்சிடாம பொருத்தமானதாக பார்த்து இவனுடைய படிப்புக்கு ஈக்குவலாக இருக்கிற, அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற, நல்ல சம்பாதிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய ஆண் மகனாக இருக்கணும். ஆம்பளைக்கு எத்தனை அந்த கூறுகள் இருக்கணும்லாம் இருக்கு, பொம்பளைக்கு என்னென்ன அந்தஸ்துகள் இருக்கணும்னு இருக்கு. அதுல சம்பாதிக்கக்கூடிய திண்ணை தோழர்களுக்கு கட்டி வச்சு என்ன செய்ய, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டே இருப்பான். உள்ளதான் பெருமானது தவிர பொருள் கொண்டு வரணுமா இல்லையா, அத்தனை வளர்க்கறதுக்கு குஞ்சு குருமானாலும் வளர்க்கறதுக்கு காசு வேணுமா இல்லையா, வேலைக்கு போகாதவே பல பேர் இருக்கான். இன்னைக்கு தோப்புக்குள்ள நிறைய பேர் இருக்கான். சாப்பிட்டா நீட்டா ட்ரெஸ் பண்ணுவான், சாட்ச மாட்டுவான், சுருவ மாட்டுவான், கிளம்புவான், வெளியில போயிடுவான். ஆபீஸுக்கு போற மாதிரி போயிட்டு ஊரையே சுத்திட்டு எரும மாதிரி சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சோறு திங்கிறது, தின்னு போயிடுவான். யார் சம்பாதிச்சு போடுவா? சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபன்கிஹு மா தாபலக்கும். தாப என்பது வெறும் விருப்பத்திற்குள்ளது மட்டுமல்ல, அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இஸ்திஅதாத், திறமை, ஆற்றல் இவையெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்து நீங்கள் கொடுங்கள், எடுங்கள் என்பதை அல்லாஹ் வசனத்திலே சொல்லுகிறார். எல்லாம் உள்ள ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமது இளம் கலிர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பானாக, நல்ல ஜோடி பொருத்தத்தை தந்தருள்வானாக, பார்த்து பார்த்து மகிழக்கூடிய மனைவியை தந்தருள்வானாக, பார்த்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய கணவனை நமது பிள்ளைகளுக்கு தந்தருள்வானாக, விருப்பமற்ற வாழ்க்கையிலிருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.